வணக்கம். தங்கம் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் ஹரிஸ் ஸ்ரீதருடன் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன். உலக நன்மைக்காக தினந்தோறும் பல்வேறு வகையான பூஜைகளை செய்து வருகின்ற ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் சோலை ராஜா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகளின் 7ஆம் நாள் வசந்த நவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அந்த செய்தி தொகுப்பு தற்போது காணலாம். ஓம் சக்தி ஆதிபராசக்தி. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் ஆளாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சகபாணி அருள்வாமி அபிராமியே. ஆன்மீக மெய்யன்பர்கள் பக்த பெருமக்கள் அனைவருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் சிப்காட் சோலை ராஜா நகரில் அமைந்து அருள்பாலித்து வரக்கூடிய நம்மை எல்லாம் காக்கும் கண்கண்ட தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ராஜேஸ்வரி அன்னை விற்றிருந்து அருள் புரியக்கூடிய நமக்கு செல்வ வளங்களை வாரி வழங்கக்கூடிய ஸ்ரீ வித்யா பீடத்தின் சார்பிலும் இந்த பீடத்தினுடைய நிறுவன தலைவரும் இந்து சமய கலாச்சார ஆன்மீக சேவா சமிதி தலைவரும் மற்றும் பல்வேறு ஆன்மீக அமைப்புகளிலே சிறப்பான முறையிலே செயலாற்றி வரக்கூடிய ஆன்மீக செம்மல் ஆன்மீக சுடர் குருஜி ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் அவர்கள் சார்பிலும் வசந்த நவராத்திரியின் 7ஆம் நாள் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கங்களையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பீடத்திலே இன்றைய தினம் வசந்த நவராத்திரியினுடைய 7ஆம் நாள் விழா மிக சிறப்பான முறையிலே துவங்கி இன்று காலை பூர்ண மகாமேருவுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தூப தீப ஆராதனைகள் நடைபெற்றது. அதனை அடுத்து இன்று மாலை சரியாக 7 மணி அளவில் நம்முடைய வித்யா பீடத்திலே சிறப்பு பூஜைகளும் லலிதா சகசிரநாம பூஜைகளும் அஷ்டோத்திர பூஜைகளும் தூப தீப ஆராதனைகளும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. கூடவே இன்றைய நாளின் சிறப்பு மகாராஷ்டிர மாநிலம் புனே நகரிலிருந்து பவானி அம்மன் பீடத்திலிருந்து பக்த பெருமக்கள் அந்த பீடத்தினுடைய மாதாஜி அவர்களும் உடன் பக்த பெருமக்களும் வருகை தந்து நம்முடைய வித்யாபீடத்திற்கு வருகை தந்து சிறப்பித்ததோடு நம்முடைய பீடத்திற்கு வருகை தந்த அத்துணை ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் பக்த பெருமக்களுக்கும் தங்களுடைய அருளாசியினை வழங்கி சிறப்பித்தார்கள். அது நமக்கெல்லாம் பெரும் பாக்கியமாக அமைந்தது. அந்த வகையிலே அந்த பீடத்தினுடைய மாதாஜி அவர்களுக்கும் உடன் வருகை தந்த அனைத்து அந்த பீடத்தினைச் சேர்ந்தவர்களுக்கும் நம்முடைய வித்யாபீடத்தின் சார்பிலும் குருஜி அவர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை மறுதினம் வசந்த நவராத்திரியினுடைய நிறைவு நாள் 17/4/2024 புதன்கிழமை ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மகா தீபாராதனையோடு சிறப்பு நிகழ்வாக மாலை 5 மணி அளவிலே ஸ்ரீ சீதா ராமர் திருக்கல்யாண உற்சவம் மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது. எனவே தொடர்ந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு இனியும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற அனைத்து பூஜை நிகழ்வுகளுக்கும் தொடர்ந்து வருகை தந்து சிறப்பித்து எல்லாம் வல்ல அன்னையினுடைய அருளை பெற்றுமாறும் ராமநவமி நாளில் சிறப்பு பூஜையிலே கலந்து கொண்டு சீதாராமர் திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டு மகிழுமாறும் உங்கள் அனைவரையும் வித்யாபீடத்தின் சார்பிலும் குருஜி அவர்கள் சார்பிலும் வருக வருக என கரம் குப்பி அன்புடன் அழைத்து நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி ஆதிபராசக்தி. வாழிய நலம்.